மைக்கு ரிப்பேரா? நம்ம ஊர்ல மைக் செட் இல்லையா? பண்ற வேலையை பண்ணலாம். மைக்கு ரிப்பேர் மைக்கு இதுக்கெல்லாம் காரணம் கிராம சபைக்கு வருகை தந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர்களையும் ஊர் பொதுமக்களையும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கிராம சபையின் பற்றாளர் அவர்களையும் ஊர் பொதுமக்களையும் மற்றும் காவல்துறை நண்பர்களையும் செய்தித்துறை நண்பர்கள் அனைவரையும் வரவேற்று கிராம சபை கூட்டத்துடைய முதல் தீர்மானமான வரவு செலவு அறிக்கை கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின அறிக்கை படிவம் 30 மற்றும் இதர விவரங்களை கிராம சபையில் காண்பித்து ஒப்புதல் மானியம் வந்து நமக்கு 15,80,105 ரூபா வந்துருக்கு. அது போக நமக்கு வீட்டு வரியை கலெக்ட் பண்ணது 3,30,413 ரூபா. தொழில் வரி வந்து 65,90 ரூபா. உரிமை கட்டணம் 4,000 ரூபா. குடிநீர் கட்டணம் 2,16,000 ரூபா. அதுபோக நம்ம குடிநீர் வைப்பு தொகை 4,32,289 ரூபா. அதுபோக இதர உறவுன்னு சொல்லி 8,92,800 ரூபா. கட்டிட வரைபட அனுமதி கட்டணம் அது வந்து 12,30,924 ரூபா. இவங்க டெண்டர் போடுறதுக்கான அந்த செட்டில் காசு வந்து 8,496 ரூபா. மொத்த வரவு வந்து அந்த இப்போ நான் வாட்சேன் அந்த 1 நாள்லேருந்து வந்திருக்கக்கூடிய வரவு வந்து 47,60,523 ரூபா. அதோட சேர்த்து அந்த ஆரம்ப இருப்பு 91,95,277 ரூபா வந்து சேர்த்து மொத்தம் 13,1,39,56,300 ரூபா. இதில் நம்ம செலவுன்னு பார்த்தோம்னா தூய்மை பணியாளர் இருக்காங்களே அவங்களுக்கான ஊதியம் வந்து 4,28,000 ரூபா. அவங்களுக்கான குழு காப்பீடு செலுத்துறது வந்து 9,000 ரூபா. கூடுதலாக ஆப்ரேட்டர் இருக்காங்களே தண்ணி வந்துடுறாங்க அவங்களோட ஊதியம் வந்து 1,47,000 ரூபா. அவங்களுக்கு இந்த ஸ்வீப்பர் அவங்களுக்குலாம் அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம் அந்த கதர் சீரோட வந்து 97,418 ரூபா. புதுசாக வார்கள் அமைத்ததுக்கு வந்து 28,48,645 ரூபா. நூலகர் ஊதியம் 4,000 ரூபா. தெருவிளக்கு பராமரிப்பு அந்த இது வந்து 77,274 ரூபா. பைப்லைன் பழுது வந்து 7,57,886 ரூபா. வேலி அமைச்சர் இந்த வேலி அமைச்சர் வந்து 1,78,335 ரூபா. அழகா பார்க்கலாம். அதுக்கடுத்து இதர செலவுகள் வந்து 10,986 ரூபா. சுகாதார பொருள் வாங்கினது 1,15,650. பைப்லைன் விரிவாக்கம் செஞ்சது வந்து 5,13 ஏன் குழந்தை உட்பட இன்னும் எனக்கு சார்ஜ் பண்ணலை. அந்த ஆளுக்கு கிளைக்கழகமாக இருக்கேன். இப்போ கேட்டு பண்ணி வந்து போட்டோ காட்டுறேன். இந்த தண்ணி கரெக்டான சுத்தமான தண்ணி வரல. ராமரோட தண்ணியும் இந்த நம்ம மேற்கு இருக்க சமுதாய தண்ணி கலந்து விட்டுருக்காங்க. அதனால் 5 குழந்தைங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வந்துருக்கு. உயிர் போகிற நிலை அடுத்த குழந்தைகளை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தண்ணி சுத்தமாக வருது. 4 லட்ச ரூபா இல்லை கரெக்டாக கேளுங்க. அதில் இல்லை கரெக்டாக அந்த பவுடர் போடுறது வைக்கிறது எதுவுமே கரெக்டாக இவங்க நிர்வாகம் கரெக்டாக பண்ணலை. கேட்டால் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. சரியா நாங்கள் போய் அந்த வீடியோ கொண்டு போகிறோம். நேற்று கவர்மெண்ட்லேருந்து வந்தாங்க அந்த வீடியோ எடுத்துட்டாங்க. அந்த கிணத்து நீங்கள் பாருங்கள் புறா இருக்குது. எனவே அந்த இல்லை செத்து பழசு வந்துருக்கு.
எப்படி இருந்த இந்த குழந்தை பாருங்க. நான் வெளியில யாருக்கும் காட்டுறேன். என் மச்சனை மகனுக்கு ஐசியூல 5 நாள் இருந்துடும். ஊருக்கால தனியார் ஹாஸ்பிட்டல் யார்கிட்டனாலும் கேட்டு பாருங்க. நம்ம ஊர் மக்களுக்கு யார்கிட்ட உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுனாலும் கேட்டு பாருங்க. 5 குழந்தைகள். இவனோட தங்கச்சி 4 நாளா வையாபுரி ஹாஸ்பிட்டல். என் மகா இன்னும் நான் டிஸ்சார்ஜ் பண்ணல. 5 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு. என் வீட்டு கரெக்டான மாசம் இங்க கரெக்டா கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து அவங்களே தான் நின்று குளோரிஃபிகேஷன் பண்ணுதாங்க ஒவ்வொரு ஏரியாலயும் பண்ணல. ரெகுலருக்கும் சரி அதுக்கு சுகாதாரத்துல இருந்து வராங்கல்ல தண்ணினால இந்த தண்ணி நான் என் வீட்டில் நான் கொண்டு வரேன். ஒரு கூட நீங்க உங்க பிள்ளைகளை கொடுத்து பாருங்க. அதுல உள்ள ரீசன் நீங்க அதுல உள்ள அனுப்பிப்பீங்க. நம்ம ஆபீஸ் தண்ணி என்ன சூடு பண்ணி கொடுத்தாலும் சரி கரெக்டான சுத்திகரிப்பு இல்லாம பயங்கரமான காய்ச்சல். என் ஃபர்ஸ்ட் பொண்ணு முதுகு ஜலதோஷம் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இடத்துல கண்ணு ரெட்டாகுது. டெங்குக்கு அறிகுறி 5 குழந்தைகள் பாதிச்சிருக்கு. உண்டானது இந்த பையனுக்கு காய்ச்சல் ஸ்கூலுக்கு போகலை. கேட்டு பாருங்க அந்த அம்மா இருக்கு. உண்டது தான் நான் சொல்கிறேன். இந்த காய்ச்சல் வந்து மறுபடியும் சரி பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு இல்லாமல் விஷயத்துக்கு தயவு செய்து இந்த தண்ணி விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்து இனிமேல் எங்கள் ஊரில் இந்த குழந்தைக்கு யாருக்கும் பாதிப்படாத விட மார்காலம் இப்போ எனக்கு பக்கத்தில் நடந்துருந்தா முந்தானத்து இன்னைக்கு இந்த கிராம சபை கூட்டம் போட்டிருக்கனால அள்ளிட்டு 4 நாள் போட்டிருந்தாங்க. நேரத்துக்கு கிளீன் பண்ணியிருக்காங்க. அதனால டெங்கு பறகுது, எல்லா காய்ச்சல் பறகுது. நீங்கள் டவுனில் வந்துருக்கீங்க, கிராமத்தில் இருக்கும்போது அவங்க 45,000 செலவழிச்சு நான் சொல்லிட்டு சாதாரணப்பட்டவங்க கூட அவங்க போய் கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு தயவு செய்து அண்ணன் இங்கே கேளுங்க. உங்கள்கிட்ட தான் யாராக இருந்தாலும் நீங்கள் சொன்னாலும் சரி, இவங்களும் உங்கள்கிட்ட தான் சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட சரியான முறையாக பயன்படுத்தி தண்ணீர்லாம் விளையாட்டு காரியம் பார்க்காதீங்க. அவங்க சுயநலத்துக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, தயவு செய்து எங்களுக்கு ஊரில் இனிமேல் இந்த ஒரு பாதிப்பு வராமல் பார்த்துக்கோங்க. நான் பாதிக்கப்பட்டுட்டேன், அதனால சொல்கிறேன். என் குழந்தை இன்னும் வரல. என் மச்சனை குழந்தை 5 நாள் ஐசியூல இருந்தா. நான் எங்கள் ஊருக்கு எல்லா குழந்தைகளுக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். என் குழந்தை தான் சொல்லலை. இனிமேல் தயவு செய்து இந்த பாதிப்பு வராத லெவல் பார்த்துக்கோங்க. திங்கட்கிழமை நான் இங்க போன டிபிபிடிஓவும் தண்டனை வச்சு உங்க ஃபுல்லாவே க்ளீன் பண்ணி குளோரினேஷன் போடுறது என்னோட சொல்லியிருந்தேன். இல்ல அதாவது அவங்க இன்னைக்கு காய்ச்சல் வந்தோடனே அவங்க சொல்லுதுன்னு அடுத்தது பண்ணாங்க. ஆனா மாசம் சுகாதாரத்துறையில இருந்து வந்து நீங்க குளோரினேஷன் பண்ண ரிப்போர்ட் வச்சிருக்கீங்கல்ல. இந்த கிணத்தோட நிலைமை அசைடு கிடக்குது. அதுல எப்படி நல்ல தண்ணி வரும்னு சொல்றீங்க? கேட்டா இங்க இருந்து இந்த வருட தண்ணி இதுல சைன் பண்ணல, நாங்க விடல அப்படிங்கிறாங்க. நான் உள்ள அட்மிஷன் தான் போட்டிருக்கேன். எனக்கு கலப்பாளம் கூட தெரியாது. துர்கால இந்த டாக்டர் சொன்னாங்க, இதோட உங்க குழந்தை 5வது குழந்தை உட்கார்ப்பா. 5வது குழந்தை உங்க ஊர்ல மட்டும்தான். ஆனால் அவங்களுக்கு அதிக பேஷன்ஸ்லாம் வராங்க. ஆனால் வைரஸ் கட்டுறது உங்க ஊருக்காரங்களுக்கு மட்டும்தான் வைரஸ் கட்டுறதுக்கு நீ முடிச்சு. ஆனால் அன்னைக்கு நீங்க பிளிச்சிங் இல்லை போடலை. என்ன பண்ணிருந்தேன் கரெக்டாக அவர் எப்பவுமே அந்த வேலையை என்ன செஞ்சிருவாரு. நான் சொல்ல முடியல. அவர் தெளிவா வந்து நீட்டா என்ன செஞ்சிருவாரு. அவர் வேலையை கரெக்டா பார்த்துருவாரு. என் பிள்ளைக்கும் நான் எனக்கு நான் சொல்ல வரல. அண்ணா அதுக்கான போட்டோ உங்களுக்கு அந்த போன வாரம் நான் சென்ட் பண்ணிருந்தேன். கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஹெல்த்ல இருந்து மாசம் நம்ம பஞ்சாயத்துன்னு இல்ல, பொதுவா எல்லா யூனியன்ல எல்லா பஞ்சாயத்துக்குமே மாசம் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து ஒன்னா நின்றுதான் நம்ம இது குளோரினேஷன் பண்ணுதாங்க. இது முறைப்படி பதிவு பண்ணி கையெழுத்து வாங்கி அந்த முறைப்படி கொண்டு வராங்க யூனியன் ஆபீஸ்லயே. இது முறைப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த காய்ச்சல் என்னன்னு குளோரினேஷன் பண்ணது கவுன போட்டோ 2மே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். என்கிட்ட போட்டோ இருக்கு, அதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி அனுப்பிடுறேன். 1. 2வது இன்னொரு விஷயம், நீங்க அந்த கிணத்துல அன்னைக்கு சொன்னீங்கல்ல, சொன்ன உடனே சார் உண்டாரு. சார் போய் பாட்டு உண்டாரு. பாட்டு கேளுங்க, கேளுங்க. அது கரெக்டான சுத்தி சார் என்ன சொன்னாங்கன்னா ஊரு ஃபுல்லா அங்க தண்ணி இங்க இருந்து குடிக்கீங்க. அந்த கிணத்தை ஒரு சுத்தி வேலி போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. ஒரு காக்கா போய் எச்சப்பட்டா கூட சின்ன பிள்ளைக்கு பிரச்சனை வரும். இங்க பாருங்க ஓப்பன்ல இருக்கு. சார் கேளுங்க, கேளுங்க. சார்ட்ட வந்து உடனே சார் எப்படியா இருக்கும் ஒரு ஊரோட கிணறு எப்படி இருக்குமா? சார் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உடனே இதில் மூடி பண்ணதுக்கு ரெடி பண்ணுங்க. நாங்கள் அதுக்கான தீர்மானத்தை நம்ம ஏற்றி இன்னைக்கு அதுக்கான வேலையை பார்த்துருவோம். உடனே அவங்களுக்கு நான் உடனே செஞ்சுருவோம் சார்ன்ற மாதிரி தான் சொல்லிடுறோம். உடனே அந்த வேலையை செஞ்சு முடிச்சோம். மூடி போட்டு இதுக்கு நான் உங்களுக்கு சுத்தம் பண்ணோம்ல, அந்த ஃபோட்டோ க்ளோரினேஷன் பண்ண ஃபோட்டோ இல்லை ஒரு ட்ரிப்பு சுத்தம் பண்ணிட்டு 4-5 மாசம் பண்ணக்கூடாது. நம்ம 4-5 மாசம் மாசம் 2 ட்ரிப் பண்ணணும். என்ன சொல்றோம்னா, நீங்க தாளாவரத்துல இருப்பீங்க, உங்க குழந்தைக்கு அங்க உள்ள தண்ணி பாதிக்கும். சரியா? இங்க சுத்தி வர சொல்றேன். எல்லாரும் கூட தான் இருக்கேன். ஆனா மாசம் குளோரினேஷன் ஹெல்த்ல இருந்து டைரக்டா இல்ல பண்ணுவாங்க. ரெகுலரேஷன் பண்ணிட்டாங்க. நம்ம கொஞ்சம் லெவலா போட்டுட்டு தான் இருக்கு இப்போதைக்கு வரைக்கும். அது அண்ணனுக்கே தெரியும், நம்ம ஆப்ரேட்டர் அண்ணனுக்கே தெரியும். ஆனா இருந்தாலும் நீங்க சொன்னதுக்கு அந்த போட்டோவை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ காய்ச்சல் அதிகமா இருக்கு. குளோரினேஷனா டைட் பண்ணி ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வருது. ஏன் வருது?
கண்காணிப்பு சரியா இல்லையா எப்படி மொத்தத்துலயும் பிள்ளைங்க வர மாட்டாங்க. நீங்க சரியா கவனிச்சா ஏன் வர மாட்டேன்னு சொல்றாங்க, பெத்தவங்க ஏன் கொண்டு வந்து விட மாட்டேன்னு சொல்றாங்க, எல்லாரும் கொண்டு வந்து விடுவாங்கல்ல. ஏமா அங்கன்வாடி பிள்ளை இது ப்ரொசீஜர்ல அவங்க வருவாங்கல்ல, லேடி வருவாங்கல்ல, லேடி வருவாங்க, வந்தாலும் அவங்க எங்க சரியா பாதுகாக்குறாங்க, அதெல்லாம் பாதுகாப்பு கிடையாது. அப்ப பாதுகாப்பு விட்டுட்டு போயிட்டா அவங்க வாழாதால வந்துருச்சு அந்த பிள்ளை. புது பில்டிங் உங்களுக்கு கொடுத்துட்டோம் அங்கன்வாடிக்கு. பில்டிங் கொடுத்துட்டீங்கம்மா, நாங்க இல்லன்னு சொல்லல. அங்க இருக்கிறவங்க சரியா பிள்ளைங்களை பாதுகாக்கிறது கிடையாது. அப்போ 1 லட்சம் மனுவை கொடுங்க, ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு கொடுங்க. அவங்க ரோடு போட்டாலும் வாரங்கள் போட்டாலும் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி காவல்துறை வந்து நின்ன பிறகு உங்களுக்கு ஒரு ரோடும் ஒரு வாரங்காலம் இந்த ஊருக்கு செய்ததுக்கு எல்லாமே அப்படிதான் இருக்குது. இந்த பெஞ்ச் போட்டு கொடுத்தேன், இத்தனை பேர்த்து வந்து நிக்கீங்களா, பெஞ்ச் போட்டு உடைச்சிருக்காங்க. யாராவது வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்களா? யாராவது வந்து அது முன்ன எத்தனை உங்களுக்காண்டி தான் போட்டு கொடுத்துருக்கேன். அன்னைக்கெல்லாம் வந்து யாராவது வந்து பேச வந்திருக்கீங்களா? அது கவர்மெண்ட் சொத்து தானே, கவர்மெண்ட் சொத்து பாதுகாப்பு. நாங்க பாதுகாப்பு நாங்க இருக்கோங்க. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? நான் சொல்றேன்க்கா, சேதாரம் ஆயிடுச்சு. நான் அப்படி இருந்து கூட சொன்னேன். அன்னைக்கு எலெக்ஷன் வந்துட்டு போலீஸ் கூட ரோந்து வந்துருந்தாங்க புதுராமத்துல. நான் அப்ப கூட நான் சொன்னது கேமரா வைக்கணும்னு சொன்னேன். இந்த வாங்கி எத்தனை மாசம் ஆச்சு? பிஓ எங்க பிஓ ஆபீஸ் கட்டி எத்தனை மாசம் வரைக்கும் பிஓ ஊருக்கு வரல. பிஓ வரலனா நீங்க தாசில்தார்ட்ட தான் சொல்லணும். இன்னும் சொல்லுங்க. கிராம அங்கன்வாடி சின்ன பிள்ளை இருக்கு, குடிநீர் இருக்கு, கண்ணு உழைக்க ஊராட்சி இருக்கு, சமுதாய நிலை கூட இருக்கு, நேர விளக்கட உணவு சம்பந்தப்பட்ட பொருள் இருக்கு. இதுல பாதுகாப்பு யாரு கொடுக்கணும்? ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு 5 கேமரா அது எல்லாமே அந்த எலெக்ஷன் இந்த கேமரா மாட்டுங்க. உடைச்சாங்க. அக்கா எலெக்ஷனுக்கு அவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு அதுக்கு எல்லாம் செஞ்சாலும் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணி வரீங்க. பஞ்சாயத்து 5 வருஷம் நாங்க சொல்றது வந்து கூட்டிட்டு பொங்கல் நிகழ்ச்சி இதே மாதிரி நீங்க கவர்மெண்ட் ஃபண்ட்ல பஞ்சாயத்து ரூபாயில 5 கேமரா மாட்டுங்க. இந்த பஞ்சாயத்து ரூபாயில நீங்க ஸ்டேஷன்லயோ உங்ககிட்ட நீங்க கனெக்ஷன் வச்சுக்கோங்க. இந்த ஊர் பொதுல யார்ட்டுமே நீங்க வேண்டாம். எந்த பொருள் சேதாரமா நீங்க உடனே நீங்க ஆக்ஷன் எடுங்க. நாங்க என்ன கோஆபரேட் பண்ணோம் நாங்க பண்ணுவோம். நீங்க அதை பண்ணுங்க. இந்த ஒரு இடம் சுத்தமா இருக்கு. கேமரா வைக்க தேவையான அந்த ரேஷன் கடை கதை உடைச்சிட்டு கம்ப்ளைண்ட் ரேஷன் கடை கதை உடைச்சு போய் இருங்க நான் சொல்றேன் அதே மாதிரி இருங்கக்கா பொறுங்க. ஒரு பாதுகாப்புக்கு என்ன பண்ண முடியும்? எல்லா நேரம் போலீஸ் வந்துருக்க முடியாதுல்ல. கேமரா மட்டும் தானே பாதுகாப்பு. கேமரா மாட்டுங்கக்கா. நாங்க உங்களை ஒரு தப்பு கேமரா தானே மட்டும் நாங்க போலீஸ்க்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பஞ்சாயத்துல இருந்து கேமரா கூட மாட்ட மாட்டாங்க. நாங்க சொல்லுறோம்க்கா, கேமரா மாட்டி ஒரு தப்பு நடக்கணும். அதுக்கு நாங்க வந்து பொது பண்டுல இருந்து பொங்கல் நடத்தி 60,000 ரூபாய் போட்டு அதுல ஊர்ல அவ்வளவு பிரச்சனை நடந்து நாங்க போட்டு மட்டும் நீங்க அதை கூட மாட்ட மாட்டீங்க. நான் சொல்லிட்டேன் கேமரா மாட்டுங்க. எத்தனை பேரை பிள்ளை கொண்டு வந்து பஞ்சாயத்து கொடுத்தாங்க கேமரா மாட்டி கேமரா மாட்டனீங்க. கேமரா எங்க விட்டாங்க? நாங்க மாட்ட கேமரா அவுத்தானு யாராவது சொல்ல சொல்லுங்க. அக்கா ஒரே நிமிஷம், நீங்க சொல்ற கோரிக்கை கரெக்ட் தான், அதை ஓகே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா நீங்க சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னீங்க, நல்ல சந்தோஷம். ஆனா இதே தெக்கன பஞ்சாயத்து அது உங்க தெரியும். நம்ம போகும்போது கொடுத்தாச்சியா அது காவல்துறை ஐயா கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் அந்த கேமரா முடிஞ்சிருச்சு. அந்த சைடு அது இப்ப புதுசா வச்சாச்சு. வச்சீங்க இந்த சைடு வச்சு இங்க ஒரு 5 கேமரா வருவானா? நீங்க நாங்களே 50,000 மிச்சம் வைக்கிறோம். நாங்களே கேமரா மாட்டிக்கிட்டோம். மனித சக்தி நாட்கள் உருவாக்கப்பட்ட மனித சக்தி நாட்கள் 7957. இல்லைன்னா
மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் இருந்துச்சுல, அதுக்கு வந்து நேம் மாத்திருக்காங்க. தூய்மை கிராம திட்டம். 26 2 ஆண்டுக்கான கடைசி பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை ஜூலை 1 2026 முதல் ஜூலை 31 2026 வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதித்தது. உருவாக்கப்பட்ட மனித சக்தி நாட்கள் வந்து 7957. மேற்கொள்ளப்பட்ட செலவினம் வந்து 23,59,000. 23,59,000. இந்த நர்சரி கண்ணோட சேர்த்து இதெல்லாம் சேர்த்து எல்லாமே நம்ம அதாவது நம்ம ஊர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக டோட்டல் கலப்பளம் பஞ்சாயத்து ஃபுல்லா கலப்பளம் பஞ்சாயத்துக்கு மட்டும் இந்த மாசத்துல எத்தனை நாள் வேலை வச்சிருக்கீங்க? இந்த 2000 அதாவது 2000 இப்ப என்ன கேட்கறேன்னா 2026 இப்போ நீங்க 25-26 ஏப்ரல் மாசம் கட்டணம் புது கணக்கு போட்டியா? அந்த புது கணக்குல யார் யாருக்கு எத்தனை நாள் வேலை வச்சிருக்கியா? எவ்வளவு ரூபா நீங்க ஃபண்ட் வெளியில கொடுத்துருக்கீங்க? எவ்வளவு ரூபா இருப்பு தொகை இருக்கு? இவ்வளவு ரூபா நாங்க சம்பளம் கொடுத்துட்டோம். ஆமா இத்தனை நாள் வேலை வைக்கணும். இந்த வேலை செஞ்சதை கூட நான் இப்போ டவுன்லோட் பண்ணி கூட உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா வேலை செஞ்சதை வந்து டவுன்லோட் பண்ணி தான் இருக்கு. ஆனால் நீங்கள் எவ்வளவு செலவினங்கிறது வந்து நம்ம கையில் இருக்குங்கிறது கையில் இருக்காது. மொத்த மதிப்பீடு மொத்த ஆட்கள் எவ்வளவு கை இருக்காது. அதை நமக்கு நம்ம இங்கிருந்து அனுப்பக்கூடிய என்ன மாதிரி ஜென்ரேட் பண்ணி அனுப்ப நம்ம அங்கே அனுப்புவோம். அங்கேருந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா FQ1 ஒன்று போட்டு அது மூலமாக நம்ம அனுப்புவோம். அது நமக்கு எவ்வளோ செலவினம்னு வரும் கை இருக்கு நமக்கு. அதை நான் உங்களுக்கு ஒரு 4 மணி நேரத்தில் டவுன்லோட் எல்லாம் சரியான முறையில நடக்கான்னு ஃபாலோ பண்ணாலும் ஒரு விஷயம் தெரியுமா? இல்லை மேடம், நான் வந்து என்னோட மக்களுக்காண்டி நான் ஒரு சின்ன கோரிக்கை இருக்கேன். நீங்க அரசு ஒரு அரசு அதிகாரி, நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டினை கேட்கிறேன். கலப்பாளம் பஞ்சாயத்துல ஊரகளை வச்சு இந்த குளத்தோட சரியான முறையில ஊரக வளர்ச்சிக்கு நடக்குது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமான்னு ஒரு கேள்வி. என்னோட அதுக்கு நான் அவங்க அதுக்கு நான் சொல்றேன். அதுக்கு இன்னொரு அதாவது இது மாதிரி வேலை நடக்கிறதுனா நீங்க அந்த வேலையை எப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம். ஆராய்ச்சி பண்ணலாம், இந்த வேலை இவ்வளவு பண்ணுங்க, இந்த வாரத்துக்கு நான் பண்ணி இவ்வளவு இவ்வளவு தூரம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி கோரிக்கை நடந்து முடிஞ்சதுக்கு 30 லட்சம் கலப்பட ஊரகத்துல ஊரக வளர்ச்சி நடந்தது. அந்த 30 லட்சத்துக்குன்னு கரெக்டான வேலை நடந்துக்கன்னா நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கேன். அதான் என்னோட கேள்வி. பதில் சொல்லிருங்க. அடுத்த கொஸ்டின் ஒரு அட்டைக்கு எத்தனை நாள் வேலை சின்ன கேள்வி. நீங்க பதில் சொல்லிங்க. அடுத்த தீர்மானத்துக்கு இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னா 50 பெண்களுக்கு வேலை வைக்கலாம். இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ இவங்க அந்த கண்டிஷன் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. அதுக்கு எங்க வீட்டு தண்ணி நல்ல தண்ணி அடிக்கா. நாங்க யாரும் அப்படி விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க. நீங்க எங்க வீட்டுல ஒரு அக்கா தான். நாங்க என்ன முறையான இடத்துல இருக்கியா அதனால உங்களுக்கு ஒரு கேள்வி. இது நமக்கு அட்டாக் ஆக மாட்டேங்குது. சின்ன குழந்தைகளுக்கு தான் வைரஸ் மூலியமா பயங்கரமா அட்டாக் ஆகுது. மேடம் நான் கேள்வி கேட்டேன். மேடம் நீங்க வந்து என்ன மைண்ட்ல இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அமைதியா இருங்க, அமைதியா இருக்க. வேற யாரும் பேசுங்க. நான் என்ன கேட்கறேன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு
சரியான முறையில் நடக்கா, சரியான அட்டென்ஷன் தான் இவங்க வேலை பார்க்காங்க. இந்த நம்ம ஒரு அப்பா நெக்ஸ்ட் மந்த் ஃபோன் பண்ணிக்கல ஒரு 5 லட்ச ரூபாய் கலப்பாளத்தில் ஊரக வச்சுருக்காங்க. அந்த 5 லட்சத்துக்கு உண்டான வேலை நடந்திருக்காங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அது நடந்துட்டு நீங்க சொன்னீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல எல்லாருமே இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா ஆஃபீஸரும் இருக்காங்க. வாங்க பொதுமக்கள், வாங்க மக்கள் எல்லாரும் வரோம். அந்த இடத்த போய் பாருங்க. எல்லாரும் அட்டை இருக்கு, எல்லாருக்கும் கரெக்டா வேலை நடந்திருக்காங்க. அதெல்லாம் நீங்க பாட்டி கொஞ்சம் இங்கிட்டு வாங்க பாட்டி. அதுக்கு தாங்க நான் என்ன சொல்றேன், நம்ம போய் பார்வையிடுவோங்க. சீரியல் முறைப்படி முதல்ல வேலை நடக்கான்னு பாருங்க. சீரியல் முறைப்படி தான் அவங்க போட முடியும். எங்க அம்மாவுக்கு இந்த சீரியல் முறைப்படி போடணும், எங்க அம்மாவுக்கு இது போடல. எங்க அம்மாவுக்கு அடுத்து 10 பேர் கழிச்சு இன்னைக்கு பாத்துருக்காங்க, நேத்து பாத்துருக்காங்க, இப்ப 4 நாளா பாத்துருக்காங்க. ஏன் பாத்துருக்காங்க? இதுதான் கேள்வி. ஒரு ஊருக்குள்ள ஒரு 4 பேர் அங்க மாத்திக்கலாம், ஒரு 4 இங்க கட்டவங்க பாக்கட்டுக்கா. எல்லாம் ஊருக்காரங்க ஒரே சொந்தக்காரங்க. இன்னொரு என்ன கேள்வி அப்படின்னா, கிழக்க தெற்குளத்துல ஊரணி வச்சீங்க மேடம். உங்கட்ட மேடம் ஒரு சின்ன சீராந்த ரோட்ல அந்த திட்டத்தின் பேர் எனக்கு தெரியல. அந்த திட்டத்துக்கு எனக்கு தகவல் சொல்லுங்க. அந்த திட்டத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது, அந்த பணத்துக்கு நீங்க சரியான வேலை பார்த்துருக்கல என்ன இன்னொரு கேள்வி. அந்த திட்டத்துல இந்த ஊரக வளர்ச்சி பணி மக்களை ஏன் பயன்படுத்த விடாம சேச்சி வச்சு அந்த ஓரத்துல வச்சு அவங்க வாயில வரணும். அவங்க வாயில வரும். அது எப்படி வரும்? ஆமா நான் எல்லாத்தையும் அடுத்து வரோம் உங்களுக்கு வந்து ஒரு 50 பேருக்கு முடிச்சுட்டு இந்த 50 பேருக்கு அடுத்த வாரம் நாங்க பதிய போறோம். இதுல என்ன நாங்க மாத்தி மாத்தி பதிச்சாலும் சொல்றாங்க. இந்த தண்ணில தண்ணி கூட்டம் நடக்கட்டும். நியாயம் ஓடி ஓடி அடிக்காத அது சொல்லி ஆமா வெளிய விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த 50 பேரை மீதி உள்ள லாஸ்ட் பணியாளர்கள் 50 பேர் அதுக்கு சீரியல் நம்பர் படி ஒண்ணா இப்படித்தான் நாங்க எப்பவுமே பதிச்சுக்கிட்டு இருக்கோம். மேடம் நர்சரி நான் சொல்றேன், நர்சரி அவங்க சொல்றாங்க. அதாவது நர்சரிய வந்து ஓவர் சார் சொன்னாங்க, நர்சரிய வேலை பார்த்து கண்ணு வளர்க்காம அந்த ஒரு ஆள் ட்ரைனிங் கொடுத்து அந்த 10 பேர் ட்ரைனிங் அந்த 10 பேர் தான் வளர்க்க முடியும். இதை நீங்க மாத்தி மாத்தி விட்டீங்கன்னா கண்ணு வம்பா போயிடும் அப்படின்னு. 5 லட்சம் சரி, இது வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து எத்தனை பேர் கண்ணு வளர்த்துருக்காங்க? எத்தனை கண்ணு வளர்த்துருக்கியா? கேளுங்க, எத்தனை கண்ணு கரையோரமும் ஊர் பொதுநகர்களையும் எத்தனை கண்ணு வளர்த்து மரமாக்கப்பட்டிருக்கு? எனக்கு கண்ணு வச்சத வேணும்னே இங்க நாங்க முதல் நாள் கண்ணு வைப்போம். இந்த வேலை அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியும். புடிங்கி புடிங்கி போட்டுருக்காங்க சார். இதுக்கான எஸ்டிமேட் 5 லட்சம். ஓகேண்ணா. ரெண்டாவது நீங்க எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒட்டுமொத்த எக்ஸ்பெண்டிச்சர் நான் பேசுறேன். ஓகேண்ணா. உங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சருக்கு நீங்க இப்போ இந்த கூட்டத்தில் இருக்கும்போது அங்க வாங்க, அங்க வந்து நம்ம ஆன்லைன் ரைட். ஓகே, செல் ஆன்லைன்ல எடுக்கும்போது நான் என்ன கேட்கறேன்னா எத்தனை மாசம் வளர்க்காங்கன்னு ஒரு சின்ன கேள்வி. எல்லா குளத்துலயும் கண்ணு வச்சு அதைத்தான் நான் கேட்கிறேன். வம்சம் எந்த குளத்துல நம்ம ஆரம்பிக்கும்ல அதுல இருந்து எது வரைக்கும் இருக்குது ஆன்லைன்ல இருக்கு சார். ஆரம்பிக்க அது இது சொல்ல சார், என்னோட வாய்ஸ் புரியல உங்களுக்கு? என்னோட வாய்ஸ் புரியல. நான் என்ன கேட்க தெரியுமா, எத்தனாம் தேதி இந்த கண்ணு வளர்க்க டேட்டா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா என்னோட கேள்வி. இன்ன வரைக்கும் எத்தனை மாசம் ஆச்சுன்னா நான் கேட்கறேன். 3 மாசம் அதை சொல்லுங்க. அதைத்தான் சொல்றேன். உங்களுக்கு நான் கொடுக்குற ஃபிகர் வந்து சரியா கொடுக்கணும். நான் தேதியோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இப்ப எடுத்து தரேங்கிறேன். சரி, கண்ணு வளர்க்க இப்ப அவங்க சொல்றாங்க அவங்க 3 மாசம்ட்டாங்க. மொத்தம் 3 மாசங்கிறத தாண்டி எத்தனை தேதி ஆரம்பிச்சிருக்கு, எத்தனை வாரம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தனியா போடுறேன். ரிப்போர்ட் எடுத்து வந்துருக்கேன். ஆபீஸ் தான் எடுத்து வந்துடுறேன். ஓகே சார். எத்தனை கண்ணு வளர்த்துருக்கியா? எத்தனை கண்ணு கிராமப்புற வளர்த்துருக்கோம்? 5000 கண்ணு வளர்த்துருக்கோம். 5000 கண்ணு தான் வைக்க சொல்லி எஸ்டிமேட் போடுறாங்க. தலைவா நீங்க சட்சன்னு சார் என்ன பண்ண சொல்லுங்க சார். ரெட்ட ஊர்னில ஒரு கண்ணு கூட கிடையாது. கண்ணு இல்லாம எப்படி வரும்? எல்லாருமே அமைதியா இருங்க. வளர்த்தார பாக்குறவங்க தான் கண்ணு வச்சிருக்காங்க. கிராம சபைக்கு பெஸ்ட் பண்றாங்க. அவங்க தான் கண்ணு வச்சிருக்காங்க.
பேசினா அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிரும், கூட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. அவங்க வேலை என்னமோ திருப்பி அடுத்து இதே ஊர்ல நடக்குது. எல்லாரும் அமைதியா இருங்க, நான் ஒருத்தன் பேசுறேன். நான் பேச தெரியல, நீங்க யாரா பேசுறீங்க? உண்மைதான், நீங்க சொல்ல மாதிரி மரக்கன்றுகள் பட்டிருக்கு, எல்லாமே இருக்கு. நான் மறக்க விரும்பல. ஆனா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன், எல்லா விஷயத்தையும் இந்த மரக்கன் ஊத்துறது வரைக்கும் பஞ்சாயத்து மட்டும் தான் ஒண்ணு நீங்க பேசுறீங்க. இந்த இருக்கிற வாசல்ல நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்மளால யாருமே தெரியும். இப்போ நீங்க ஒரு 50 மரக்கன் அந்த இடத்துல வச்சிருக்கீங்க, பழைய சோள மாதிரி இருந்துச்சு. அதுக்கு யாருமே காசு கொடுக்கல, யாருமே எதுவுமே பண்ணல. அதைத்தான் சொல்றேன், அந்த இடத்துல சோலையா வச்சிருக்கீங்க. யாருமே வந்து சுத்த எதிர்பார்க்கல, இவர் சம்பளம் கொடுப்பாரு எதிர்பார்க்கல, எதுவுமே செய்யல, நீங்களா பண்ணீங்க. அத மாதிரி இங்க நம்ம ரொம்ப கவர்மெண்ட் ஒதுக்கிருக்கல காசு, அத வச்சு தான் பண்ண முடியும். கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சுங்கறதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த கண்ணை வர தெல்லா பசங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. திருப்பி அவங்க கூட்டம் வழங்க சொல்ல முடியுமா? தண்ணி ஊத்த சொல்ல முடியுமா? கொஞ்சம் ஊத்துங்க. எல்லாரும் நீங்க ஆள் போட்டு நீங்க ஊத்த வேண்டியதானே? இப்ப இன்னொரு விஷயம், அதுவே வந்துருச்சுன்னா ஏன் வந்து இனிமே நான் உங்களை கேட்கறேன். அது வந்து நாள் அந்த தொட்டிக்கு ஒரு லைட் போட்டீங்களா? லைட் நேரத்துல எத்தனை மக்கள் பழகுறாங்க? அதுல பின்னாடி ஒரு தொட்டி இருக்குதா? எத்தனை மக்கள் பழகுறாங்க? ஆள் பற்றாக்குறையால அவங்க யாரும் மாட்ட மாட்டாங்க. இப்ப நம்ம பஞ்சாயத்துல தான் படிக்க சொல்றோம். வேலைக்கு வர்றவங்கள தரக்குறைவா உரிமை கொடுக்குறீங்க. அப்படி வைக்கல Thank you.
உட்காருமா, நான் சொல்லுதம்ல உட்காரு. நீ உட்காருங்க. நீங்க வந்த ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே இதை வச்சுக்கிட்டே அரை மணி பேசிக்கலாம். நீர்நிலை தானே, இதுல எப்படி கட்டுனீங்க? அரசாங்கம் உங்களுக்கு எப்படி அனுமதி கொடுத்தது? நீர்நிலையில கட்டக்கூடாது, அங்க இருந்து நீர்நிலையை கட்டக்கூடாதுன்னு இங்கே கட்டுச்சு. இது நீர்நிலை, இது வந்து சென்று நீர்நிலை, இது உடஞ்ச மொத்தமே காலியாயிரும். அங்க கூட ஓரத்துல இருக்கு. அது இல்ல, பஞ்சாயத்தை தீர்மானம் பண்ணி பஞ்சாயத்தை மாத்துங்க, பொதுவான வைங்க. அதான் தீர்மானமே இல்லாம ஒரு வார்டு மெம்பரோட சைனோ எங்களோட சிக்னேச்சரோ இல்லாம தனிப்பட்ட முறையில கவர்மெண்டால் கட்டப்பட்டதா இது நீர்நிலைன்னு ஏற்கனவே நான் பெட்டிஷன் கொடுத்தேன். ஆனா இந்த கவர்மெண்ட் காலி பண்ணுங்க, முதல்ல காலி பண்ணுங்க. பிரதிபலன் இல்லாம அவங்க ஆமா, நீர்நிலை இருக்காதுல. ரெண்டாவது நீங்க இத்தனை பிரச்சனை சொன்னீங்க, பொறுப்பாளருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன ஒத்துழைப்பீங்க? அவங்க நினைச்சு பேசுவாங்க, நீங்க அடிக்க வருவாங்க. நீங்க நீங்க பாத்துட்டானே இருந்தீங்க, நீங்க பாத்துட்டானே நீங்க எதுக்கு நாங்க ஏதாவது அவதூறா பேசணுமா? அவதூறா பேசணுமா? வீடியோ சொல்றீங்க, வீடியோ
என்னை வந்து கம்பு வச்சு ஓங்கிட்டாங்க. அதுக்கு காரணம் தெரியாம நான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆமா 2 பேர் கம்ப்ளைண்ட் இல்லனே சொல்லல. ஒரு நிமிஷம் சரிங்களா? யாருமே பேசல. என்ன சங்கரே அவ்வளோ இனிமே இந்த மாதிரினா எஃப்ஐஆர் கொடுத்துக்கிட்டோம். மீட்டிங்கை முடிங்க. பிரசிடென்ட் ஒப்புதலோடு நான் தான் வந்து சத்தம் போட்டேன். சத்தம் போட்டு என் வண்டி வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இப்படி அள்ளக்கூடாதுன்னு சொல்லி நான் சத்தம் போட்டேன். நான் தான் தட்ட வச்சேன். நான் ஏன் தெரியுமா வண்டி அதுக்கப்புறம் தட்டு சொல்லக்கூடாது. நான் யாருக்குமே தட்டு சொல்லல. அப்போ நான் கிளர்க் இல்ல. ஆனா இப்ப நீங்க இந்த கோரிக்கை கொண்டு வரீங்க, அது சம்பந்தமா நீங்க மனு கொடுங்க. நான் மனு கொடுக்குறேன். இல்ல அந்த 8 லோட் எங்க தட்டாங்க அந்த டீடைலோட சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு அதுதான் அக்கா சொன்னேன். ஒரு லோடு எவ்வளவு ரூபா தரேன்னு சொல்லி ரூபா கொடுத்து நான் ஏன் வீட்டுக்கு அடிச்சேன். அது வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க. அஞ்சு மாடு செய்ய முடியாது சொல்லியாச்சு. இருப்பாங்க. பீடியை வந்து பார்க்க பீடி இங்க இல்லைன்னா தென்காசி இருக்கோம்னா அங்க இருக்கோம்னா அதுக்கு
ஓவர்சி அதாவது ஒரு பஞ்சாயத்துல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு கவனிக்க மாட்டாங்க. இப்ப எப்படி அதோட முறையில நாங்க வெட்டி பார்ப்போம். மம்மடி நான் வெட்டுறேன். அது மம்மடி வெட்டி பார்ப்போம். இன்னைக்கு இந்த ஊர்ல எல்லாரும் தற்கொலை போடுறாங்க. வயதாடுற அவங்களுக்கு செல்ல முடியும்.